இன்னைக்கோட மார்க்கெட் க்ளோசிங் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு -1.16% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா, -1.05% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பார்த்தீங்க அப்படின்னா, -0.49% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, -0.67% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, -0.49% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நேத்து ஒரு மார்க்கெட் நல்ல பாசிட்டிவான அப்ல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு எல்லா இண்டெக்ஸுமே. யூஎஸோட எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணியிருந்த ரீசன்னால நேத்து மார்க்கெட் நல்லாவே அப் ஆயிருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான காரணத்தை நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற நோட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. பட் இருந்தாலும் ஃபர்தரா டவுன் ஆகி அரௌண்ட் ஒரு 10:30 எல்லாமே ஒரு லோ பாயிண்ட்டுக்கான 24,179க்கு போயிடுச்சு. ஸோ அதுல இருந்து அப்படியே மெயின்டைன் ஆகி மார்க்கெட் எண்ட் ஆனது பாத்தீங்கன்னா 24,199 பாயிண்ட், அதாவது -1.16% அளவுக்கு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வியாழக்கிழமையான இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 1% அளவுக்கு இறங்கி இருக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணியிருக்கிறாங்க. அவுட் ஃப்ளோ தான் அதிகமாயிருக்கு. இன்ஃப்ளோ கம்பேர் பண்ணும்போது அவுட் ஃப்ளோ வந்து அதிகமாயிருக்குது. நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 1.16% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.04% அளவுக்கு டவுனா இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்ல 11.2 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வந்து வெளியே அவுட் ஃப்ளோ பண்ணியிருந்தாங்க. இந்த மந்த்ல இது வரைக்கும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளேயே வந்து 1.26 பில்லியன் அளவுக்கான ஈக்விட்டி ஷேர்ஸை வித்து அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட் ஃப்ளோங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த யூஎஸோட எலெக்ஷன் பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருந்தாலும் ட்ரம்ப் வின் பண்ணியிருந்தாலும் இன்னும் எஃப்ஐஏஸ் வந்து விற்கிறதுங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுல சேஞ்ச் வந்தாதான் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு லாங் டேர்ம்ல. அது வரைக்குமே ஒரு ஸ்மால் ரெக்கவர் கொடுத்து இந்த மாதிரி டவுன்ஃபால் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஏஎஸ் பிளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கரெக்டான சிச்சுவேஷன்ஸ் பார்த்து எஃப்ஐஎஸ் வந்து ப்ராஃபிட் வெளியே எடுத்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல பார்க்கும்போது ஹிண்டால்கோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8.5% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இவங்க வந்து லோ ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்க காரணத்தினால இவங்களோட ஸ்டாக் இன்னைக்கு இறங்கி இருக்குது. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டார்ஸ் ஃபுல்லாவே 2.73% அளவுக்கு கீழே விழுந்திருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா 6.3% அளவுக்கு அப்பா இருக்குது. இதுக்கு காரணம்னா செகண்ட் குவார்டர் ப்ராஃபிட் எஸ்டிமேட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பிசில இருக்கக்கூடிய வோல்டாஸ், கோப்ரா ரியாலிட்டி அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 0.4%ல இருந்து 4% அளவுக்கு ஒரு அப்பா கொடுத்திருக்குது. அடுத்து இன்னைக்கு நடக்க போற ஒரு முக்கியமான நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா பெடரல் ரிசர்வ் வந்து 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணுவாங்க, குறைப்பாங்க, ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் தெரியும். அதை வச்சுதான் நாளைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா இல்ல ஃபர்தரா இன்னும் போட்டு அடிப்பாங்களாங்கிறது நமக்கு தெரிய வரும். மேக்சிமம் இது இந்த 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய தலைகள் யாருமே வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து அந்த அளவுக்கு இணக்கமா இல்லை. ஸோ அவர் ஆல்ரெடி அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே வந்து ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய ஆட்களை சேஞ்சஸ் பண்ணுவேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களோட டர்ன் ஓவர் முடிகிற வரைக்கும் ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்கிற ஆளுங்க யாருமே மேக்சிமம் இந்த ரேட் கட் பண்றதுக்கான ஒரு ரிஸ்கை வந்து எடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ரேட் கட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சனால மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேட் கட் வருமா இல்ல தள்ளி போகுமாங்கிறத பொறுத்து அடுத்து வரக்கூடிய வாரங்களோட ட்ரேட்ஸ் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஏஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 11,370 கோடி அளவுக்கு தான் ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 9,587 கோடிக்கான ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பையிங் பிளஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 1,786 கோடி வந்து இருக்குது. அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பை பண்ண ஸ்டாக் வந்து 11,736 கோடி. அதே மாதிரி செல் பண்ணது பாத்தீங்கன்னா 16,624 கோடி. ஸோ இவங்க வந்து 4,888 கோடியை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. இந்த ரீசனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங்ல இருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து போயிருக்குது. ஸோ ஃபர்தரா ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 22 செஷனாவே கண்டினியூஸா வந்து வெளியேறிட்டு தான் இருக்கிறாங்க. இது 23வது செஷனா எஃப்ஐஎஸ் வந்து வெளியே ஏறி இருக்கிறாங்க. 4,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸை வெளியே எடுத்து சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு
முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டுங்கிறது மாறாம இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். இருந்தாலுமே டிஏஎஸ் வந்து நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. எஃப்ஐஎஸ் விக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிஏஎஸ் வந்து வாங்கி லெவல் பண்ண ட்ரை பண்றாங்க. இதனால ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், மிட் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. அந்த ரீசனால தான் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அத விக்கிறாங்க. அதே சமயத்துல சைனா மார்க்கெட்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இருந்தாலுமே இந்தியால இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கிற ஒரு ரீசனால அத ஹோல்ட் பண்றது வந்து லாங் டெர்ம்ல ரிஸ்க்கா இருக்குங்கிற ஒரு ரீசனால ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் பார்க்க போறோம். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC லைஃப், டிசிஎஸ், கோல் இந்தியா இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல வந்து ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், விசன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்கன்னா டாப் 5 கெய்னர்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஹால், கெயில், என்ஹெச்பிசி, பேங்க் ஆஃப் பரோடா. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி கிரீன் எனர்ஜி, விடால், டிஎல்எஃப், அதானி பவர் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதுல அதானி ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய வந்து டவுன் ஆயிருக்குது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 கம்பெனிஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஹெவி வெயிட் இண்டெக்ஸ். ஸோ மார்க்கெட்டோட 60% வெயிட்டேஜ் வந்து இந்த 2 இண்டெக்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய இந்த மெயின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய டவுன் ஆயிருக்க ஒரு ரீசனால தான் இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட்டுமே ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து முடிஞ்சிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் கூட ஒரு -0.30% இருந்து -0.68% அளவுக்கு தான் வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் 1% அபவ்ல வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஐபிஓட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு செகண்ட் டே, இன்னைக்கு 7ஆம் தேதி. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 35% வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 16,000 கோடி ஷேர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணதுல 5.56 கோடி ஷேர்ஸ் வந்து புக் ஆயிருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா 84% அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 14% அளவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 26% அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. 28% அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாயிஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.15 டைம் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஐபிஓக்கு முன்னாடியே ஸ்விக்கில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க 5,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்விக்கி பாத்தீங்கன்னா 11,000 கோடி அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை திரட்டுறதுக்கு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுல 5,000 கோடி ஆல்ரெடி ஃபுல்லா இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்தாவே போதும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரே மார்க்கெட்ல வந்து 6ல இருந்து 15 ரூபா அதிகமா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது லிஸ்ட் ஆகக்கூடிய பிரைஸ்ல இருந்து. ஸோ இது மூலமா லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு 1ல இருந்து 3% கெயின் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆகுமா அப் ஆகுமாங்கிறது வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இந்த குவார்டர் வேற ரெய்னி சீசன் வேற. ஸோ இதுல வந்து அந்த அளவுக்கு ஃபுட் டெலிவரி இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய ஸ்விக்கி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷனோட Q2 ரிசல்ட். இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கன்சாலிடேட் ரெவன்யூ 11,267 கோடியிலிருந்து 11,277 கோடியா இருக்குது. ஸ்மால் அளவுக்கான இன்கிரிமெண்டல் தான் இருக்கு. பவர் கிரிடோட டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 99% ரெவன்யூ இதுல இருந்து தான் மேக் பண்றாங்க. இது இந்த குவார்டர்ல 11,197 கோடியா வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 10,991 கோடியா இருந்தது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 9,701 வந்து இருக்குது. இது ஸ்லைட்டா வந்து டவுன் ஆயிருக்குது. ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது எபிடா மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 86% இருக்குது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 87.4% இருந்தது. இருந்தாலும் சீக்வன்சல் குவார்டர்ல லாஸ்ட் குவார்டர் பாத்தீங்க அப்படின்னா 87 இருந்தது. 87ல இருந்து இப்ப டவுன் தான் ஆயிருக்குது. பினான்ஸ் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2,038 கோடியில இருந்து 2,441 கோடியா வந்து இருக்குது. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க கன்சாலிடேட் பாத்தீங்கன்னா 0.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 3,781 கோடியில இருந்து 3,793 கோடியா வந்து இருக்குது இந்த Q2 ரிசல்ட். இவங்க டிவிடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 4 ரூபா 50 பைசா அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி வந்து இது கொடுத்துருவாங்க. இதோட எக்ஸ் டேட் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 14th. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி பாத்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இவங்களோட நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட் பாத்தீங்க அப்படின்னா 35% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இயர் ஆன் இயர்ல.
3171 கோடியா வந்து இருக்குது. இன்கம் ஃப்ரம் ஆப்பரேஷன் கன்சாலிடேட் பாத்தீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 37,924 கோடியா வந்து இருக்குது. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மஹேந்திரா மஹேந்திரா இன்னைக்கு 0.15% அளவுக்கு அப் ஆகி ரூ. 2,939 அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த குவார்டர் தான் பெஸ்ட் குவார்டர். 2,30,000 யூனிட் அளவுக்கு சேல் ஆயிருக்குது. இது ரெவன்யூ வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 40% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எஸ்யூ சேல்ஸ் பாத்தீங்கன்னா வால்யூம்ல 18% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்மெண்ட்ல அதாவது டிராக்டர் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இருந்தாலும் ரெவன்யூ வந்து ஸ்லைட்டா குறைஞ்சிருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 800 கோடியா வந்து இருக்குது. சர்வீஸ் செக்மெண்ட்ல கன்சல்டேட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி 9,010 கோடியா வந்து இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி டபுள் ஆயிருக்குது. 947 கோடியா வந்து இருக்குது. இதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா பினான்ஸ் நிறுவனத்துல வந்து அசெட் வந்து growth ஆயிருக்குது. அதே மாதிரி டெக் மஹேந்திரால மார்ஜினல் கெயின் வந்து அதிகமா இருக்குது. அதனாலதான் வந்து இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல டபுள் ஆயிருக்குது. மஹேந்திரா பினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஏயுஎம் பாத்தீங்க அப்படின்னா 20% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து லோன் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 3% அளவுக்கு growth ஆயிருக்குது ஸ்டேஜ் 3ல. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்லோனா மஹேந்திரா மட்டும் 13% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. 3,841 கோடியா வந்து இருக்குது. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்லோனா 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட். இதோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது கன்சாலிடேட். இது லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 228 கோடியா இருந்தது. இப்போ வந்து 334 கோடியா வந்து இருக்குது. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா 7% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்சல் ப்ராஃபிட் வந்து 14% அளவுக்கு விழுந்திருக்குது. கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து 47% அளவுக்கு ஜம்ப் ஆயிருந்தாலும் சீக்வன்சல் ப்ராஃபிட்ங்கிறது வந்து 16% அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ரெவன்யூ கன்சாலிடேட் பாத்தீங்க அப்படின்னா 39% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டோட்டல் சோர்ஸ் இவங்க கிட்ட போர்ட்போலியோல இருக்கிறது பாத்தீங்கன்னா 831 ஃபேஷன் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த குவார்டர்ல 43 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. லார்ஜ் பாக்ஸ் ஃபேஷன் ஸ்டோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட 800க்கு மேற்பட்ட லார்ஜ் பாக்ஸ் ஃபேஷன் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சிட்டில இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 184 சிட்டில வந்து ட்ரெண்டோட ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. ஸ்டோர்ஸ் பிரேக் டவுன் பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் 30 கணக்குப்படி 228 வெஸ்டர்ன் சைடு ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. 577 ஜூடியோ ஸ்டோர் இருக்குது. 28 ஸ்டோர்ஸ் வந்து அக்ராஸ் லைஃப் ஸ்டைல் ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த Q2ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து 7 வெஸ்டர்ன் ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. 34 ஜூடியோ ஸ்டோர் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோர் வந்து துபாயிலையும் வந்து இவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து செப்டம்பர் 20க்கு அப்புறம் தான் வந்து 28க்கு அப்புறம் தான் வந்து நிப்டி 50க்குள்ள வந்து என்டர் ஆயிருந்தாங்க. நிப்டி நெக்ஸ்ட் 50ல இருந்து. ஸோ அதுல இருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்து நல்லா போயிருந்தாங்க. பட் அக்டோபர் மந்த்ல நடந்த ஃபால்ல வந்து இந்த ஸ்டாக் நிறைய ஃபால் ஆயிருந்தது. ஸோ இவங்க வந்து இப்ப கன்சல்டேட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இருந்தாலுமே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஆனா சீக்வன்ஸ்ல குவார்டர்ஸ் பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் நேத்து வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருந்திருந்தது. ஸோ ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா நம்ம ஸ்டாக் வந்து மார்க்கெட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி அப் ட்ரெண்ட்ல தான் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் எப்பயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து ஒர்க் பண்ணோம். நேத்து நம்ம என்னதான் மார்க்கெட் மேல ஏறுன்னு சொல்லியிருந்தாலுமே FIIs வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது நமக்கு தெரியல. நாளைக்கு தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ FIIஸோட முடிவு வந்து கிளியரா தெரியுது இப்போவே. அவங்க அவுட்ஃப்ளோ தான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு நடக்க போற ரேட் கட் யுஎஸ்ஏல அதை பொறுத்து FIIs வந்து அவங்க டிசிஷன் வந்து மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். இருந்தாலுமே டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் அதோட சப்போர்ட்டை 2 days பிஃபோரே வந்து உடைச்சிருச்சு. இருந்தாலுமே இந்த பொலிட்டிக்கல் டென்ஷனால வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அந்த மூவ்மெண்ட்ல வந்து இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஆனா மார்க்கெட் ஒரு 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25% அளவுக்கான ஒரு ஜம்ப் வந்து கொடுத்திருக்குது 19,000ல இருந்து. ஸோ அதுக்கான வேல்யூவேஷன் நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஃபண்டமெண்டலா பெரிய growth இல்ல. வேல்யூல மட்டும் எல்லா ஸ்டாக்குமே வந்து ஈக்விட்டில வந்து growth ஆயிடுச்சு நிறைய ரீசனால. ஸோ அதனாலதான் வந்து எல்லாமே கன்சாலிடேட் ஆகி
ஒரு நல்ல வேல்யூவேஷன் வரைக்கும் டவுன் ஆயிட்டு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து எப்பயுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வழக்கமா சொல்ற மாரி பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்றத இந்த சிச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஈக்விட்டி ஸ்டாக்கா இருக்கட்டும். ஸ்மால் குவான்டிட்டில லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்றது நமக்கு நல்லது. அதே மாதிரி கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து ஸ்லைட்டா டவுன் ஆகலாம். ஆனா எந்த அளவுக்கு டவுன் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. அதோட சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நிப்டி பீஸ் நிப்டி கோல்டு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 62 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் பல்கா கன்சிடர் பண்ணாங்க ஸ்மால் குவான்டிட்டிஸா கன்சிடர் பண்ணா பெட்டர். நமக்கு லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மற்றும் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.